அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாய பார்வை. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பர் கேர்ள் படம் வந்து இப்போதைக்கு டிஜிட்டலாக ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஓடிடிலையுமே ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து இந்த வீடியோ நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஓவராக பேசாமல் டேரெக்டாக வந்து ஸ்டோரி டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த சூப்பர் கேர்ள் படத்தோட தொடக்கத்தில் என்ன வருது அப்படின்னா, நம்ம கிரிப்டோ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. ஸோ இந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ்லேயே நம்ம கிரிப்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வராப்புல. கிரிப்டோ வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம நியூஸ் பேப்பரில் இருக்கிற நம்ம நியூஸ் பேப்பர் இருக்குது. ஸோ அந்த நியூஸ் பேப்பரில் நம்ம சூப்பர்மேனோட ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ மேலேயே வந்து சுவிட்ச் ஆஃப் போய் வச்சிடறாப்புல. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சூப்பர் கேர்ள் படுத்திருக்க அந்த ஒரு பெட் மேலே வந்து நம்ம கிரிப்டோ வந்து போகிறான். கிரிப்டோ போனதை பார்த்துட்டு நம்ம சூப்பர் கேர்ள் எந்திரிச்சிடறாங்க. ஆக்சுவலி நம்ம சூப்பர் கேர்ள் எழுப்புறது இந்த இடத்துல நம்ம கிரிப்டோ தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கிரிப்டோ தான் வந்து சூப்பர் கேர்ள் இந்த ஓப்பனிங் ஸ்பீச்சில் எழுப்பி மூடுவாங்க. அவங்க எழுப்பி போட்டதுக்கப்புறம் சொல்லி பார்த்தாங்கன்னா என்ன ஆகுதுன்னா, சூப்பர் கேர்ள் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க நம்ம சூப்பர்மேன் ஃபோட்டோ மேலே சுவிட்ச் ஆஃப் போய் வச்சிருக்கிறது. ஸோ பார்த்துட்டு நம்ம சூப்பர் கேர்ள் வந்து கிரிப்டோவை பார்த்து இதை கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாவ் சூப்பர் அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பாராட்ட தான் செய்வாங்க நம்ம சூப்பர் கேர்ள் நம்ம கிரிப்டோவை பார்த்து. அதுக்கப்புறம் நம்ம சூப்பர்மேனுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவனோட பர்த்டே வந்து ஐ மீன் இந்த டைத்தை பொறுத்தளவுக்கு நம்ம சூப்பர் கேர்ளுக்கு இது வந்து 23வது பிறந்த நாள்னு நினைக்கிறேன். இந்த 23rd பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நீ வந்து அந்த பிளானட்ஸ்லாம் போவேன்ற மாதிரி தெரியும். ஸோ வந்து நம்ம எர்த்து பக்கம் கொஞ்சம் வந்துட்டு போயேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூப்பர்மேன் வந்து ஆக்சுவலி வந்து நம்ம சூப்பர் கேர்ளை எர்த்துக்கு கூப்பிட தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாப்ல. ரொம்பவே நம்ம சூப்பர்மேன் கைண்டாக நடந்துக்க தான் பார்ப்பாரு. பிகாஸ் நம்ம சூப்பர் கேர்ள் வந்து என்னதான் ஒரு மாதிரி ஓவராக பண்ணாலும் அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் சலிச்சுக்கிட்டே பேசினாலுமே கூட நம்ம சூப்பர்மேன் ரொம்பவே கைண்டாக வந்து நடந்திருப்பாரு. இந்த ஹோல் மூவிலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு சூப்பர்மேன் வர சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே பிடிச்சது. பிகாஸ் சூப்பர்மேனை பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஒரு நம்மளே ஒரு பிரகாசமாக நம்மளே அறியாமல் நம்மளுக்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பு ஒரு ஆனந்தங்கிறது தானாகவே வரும். ஸோ அந்த மொமெண்ட்டை நம்ம டேவிட் கார்னர்ஸோட அவரோட ஆக்டிங் மூலிமா பக்காவாக கொடுத்துருந்தாப்புல. ஸோ இந்த ஹோல் மூவிலேயே சூப்பர்மேன் வர சீக்வன்ஸ் ஒன்றுமே நல்லா இருக்குங்க. ஸோ நல்லா என்ஜாயாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் சூப்பர்மேனை பார்க்கும்போது. ரொம்பவே கைண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பேசிட்டு இருப்பார் நம்ம சூப்பர் கேர்ளை பொறுத்தளவுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்துலேயே நம்ம சூப்பர்மேன் எந்த அளவுக்கு நல்லவன் எந்த அளவுக்கு கைண்டான ஒரு பர்சன் அப்படிங்கிறது அந்த ஒரு கான்வர்சேஷன் மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காட்டியிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சூப்பர் கேர்ள் சொன்ன மாதிரி அவங்களோட அந்த பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரெட் சன் இருக்கிற கிரகத்துக்கு வந்து நோக்கி ஆக்சுவலி போகிறாங்க. பிகாஸ் எல்லோ சன் இருக்கிற கிரகத்துக்கு கீழே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களால பார்ட்டி பண்ண முடியாது, போதை ஏறாது, அவங்களுக்கு பவர் தான் கிடைக்கும். ஸோ ரெட் சன் இருக்கிறது பவர் இருக்காது. ஸோ இது வரைக்கும் இத்தனை வருஷமா இந்த டிசி வந்து இத்தனை வருஷமா இருக்கு. இத்தனை வருஷமா இருந்தாலுமே இந்த சூப்பர் கேர்ள்ன்ற இந்த ஒரு படத்துல தான் நம்ம சூப்பர்மேனோட அந்த பவர்ஸை வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங்காக சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஈவன் சூப்பர்மேன் படத்துலையுமே கூட அந்த அளவுக்கு அவ்வளோ டீட்டெயிலிங்காக அவரோட பவர்ஸை பற்றி சொல்லலை. இதில் தான் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த சன்னுக்கு கீழே எந்தெந்த மாதிரி பவர்ஸ் வேலை செய்யும், எந்தெந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலிங்காக சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லணும். இதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணிங்கன்னா இந்த தான் நம்ம ரூத்தின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வந்து காட்டுறாங்க. இங்கே தான் நம்ம கிரிம் ஆஃப் த எல்லோ ஹில்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். நம்ம ரூத்தியோட ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெப்பன் மாஸ்டர் ஃபேமிலி தான். ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ், ரொம்ப டெவஸ்டேட்டிங்கான ஒரு மாதிரி டெட்லியான வெப்பன்ஸ்லாம் உருவாக்குறவங்க தான் நம்ம ரூத்தியோட ஃபேமிலி. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிரிம் ஆஃப் த எல்லோ ஹில்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கிரிம் வந்து இந்த இடத்துல அவங்க வெப்பன்ஸ்லாம் வந்து ஆட்டை போகலான்னு சொல்லிட்டு தான் வராது. அதை வச்சு தெரிஞ்சுட்டு நம்ம ரூத்தியோட அம்மாவும் அப்பாவும் சரி ஓகே எங்க தான் பேக்கில் தான் இருக்குது, நீ இப்போ எடுத்துகிட்டு போயிரு, எங்களை எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கெஞ்சுற மாதிரி தான் தெரியும். பட் அவங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாத்தையும் ரூத்தியோட அண்ணன் நினைக்கிறேன், அது யாருன்னு பெருசாக தெரியல. பட் நான் அந்த கேரக்டரோட பற்றி அவங்களுமே டீட்டெயிலாக சொல்லாத சமயத்தில் அந்த கேரக்டரை வந்து நம்ம கிரிம் என்ன தெளிவு பண்ணிடுவார் அப்படின்னா போட்டு தெளிவாப்பில். அவன் சும்மா இல்லாமல் அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கவனே அவன் தான் வம்புக்கு இழுப்பான். வந்து ஒரு கட்டையை தூக்கி மண்டையிலே நொட்டையார்னு போடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த கட்டையை பிடிக்கி நொட்டையார் அவன் மண்டையிலே தொட்டுக்குன்னு போட்டு பாட்டுக்கு போட்டு பால் ஊற்றி விட்டுருவாப்புல நம்ம கிரிமு. ஸோ அதை பார்த்தா நம்ம அவங்க அம்மாவும் அப்பாவும் சரி இவனை ஏன்னா கொண்டுட்டியா அப்படின்ற மாதிரி கோவத்தில் கிருமையாக அடிக்க போனால் நம்ம கிரும சும்மா இருப்பானா அவங்க ரெண்டு பற்றி போட்டு சொல்லிட்டு அதை அப்படியே அடிச்சு நொறுக்கி விட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வெப்பன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்களா இல்லையான்றது தெரியல. பட் அவங்க ரூத்தி ஃபேமிலி உருவாக்குனா அந்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்வாடு மட்டும் இருக்கும். அந்த ஸ்வாடை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரூத்தி நேரத்தில் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ரூத்தியை மட்டும் அத்தனை பேருக்கு கொண்ட நம்ம கிரும் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ரூத்தியை மட்டும் விட்டுட்டு வந்துடுவார். ரூத்தி இருக்கிறது கவனிச்சாரா இல்லையான்ற மாதிரி பெருசாக எதுவுமே காட்டியிருக்க மாட்டாங்க. பட் ரூத்தியை விட்டுட்டு வந்துட்டாப்ல. ரூத்தி வந்து விட்டுட்டு வந்ததுமே தாண்டி நம்ம கிரிம்மை வந்து எடுத்துக்கிட்டா அவர் யாரெல்லாம் கொல்ல வந்தாங்களோ அவங்கள மட்டும் தான் நம்ம கிரிம் வந்து கொல்ற மாதிரி இந்த சீக்வன்ஸில் காமிச்சிருப்பாங்க. அந்த பையனையுமே வந்து ஃபஸ்ட்டு இவர் கிரிம் கொல்லலாம் போயிருக்க மாட்டாங்க. அவர் வந்து அடிச்சதுனால திருப்பி அந்த கட்டை வச்சு அடிச்சிருப்பாரு. அவங்க அம்மாவையும் சரி அப்பாவையும் சரி அவங்க வந்து அடிக்க ட்ரை பண்ணும்போது நம்ம கிரிம் வந்து அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் அப்போ அந்த பொண்ணு எதுவும் பண்ணாதனால அந்த பொண்ணை விட்டுருவோமே அப்படின்ற மாதிரி கிரிம் விட்டுட்டு போயிருக்கலாம். அவர் சில இருக்கலாம். ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம ரூத்தி வந்து எடுத்துக்கிட்டா ரொம்ப கோவமாக இருக்காங்க. அந்த ஸ்வாடை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் எப்படியாவது கிரிம்மை வந்து நான் போட்டு தரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டோட வராங்க. நம்ம ரூத்தியை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றது மட்டும் தான் அவங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கு. இந்த சேம் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிரிம்மோட ஸ்பேஸ் வந்து இப்போதைக்கு டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அவர் வந்து மறுபடியும் அவரோட பிளானட்டுக்கு போகிறதுக்கு
ஆர்எல்ஸ் அவர் வேறு ஏதாவது பிளானட்டுக்கு போகணும்னா கூட இப்போதைக்கு அவருக்கு வேறு ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து ஆக்சுவலி தேவைப்படுது. ஸோ அந்த ஸ்பேஸ் ஷிப்காக இப்போதைக்கு நம்ம சூப்பர் கேலோட அந்த ஸ்பெப்பை வந்து இப்போதைக்கு இவர் வந்து டார்கெட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு சேம் டைமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் கேல் வந்து பார்ட்டியை பண்ணிட்டு இருக்காங்க, செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 23 வயசுல நம்ம வருஷத்துலையுமே ஒன்றுமே சொல்லி கிழிக்கிற மாதிரி ஒன்றுமே பண்ணலையடா அப்படின்ற மாதிரி கிரிப்டோ கிட்ட அவங்க தனியாக புலம்பிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்தில் நம்ம ரூத்தி வந்து உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து நம்ம ரூத்தி இந்த ஸ்வாடையுமே வந்து காட்டிட்டு, நீங்கள் வந்து எனக்கு யாரும் அந்த ஹெல்ப் பண்ணுங்க அந்த பார்ட்டி பாரில் கேட்குறாங்க. நான் வந்து கிரிம்மை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும். ஸோ அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு நான் இந்த ஸ்வாடை வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ரூத்தி வந்து ஒரு டீல் பேசலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. நம்ம கிரிப்டோ வந்து ஆக்சுவலி நம்ம சூப்பர்மேன் கூட வந்து ரொம்ப மாதங்களாக இருந்திருக்காரு இல்லைங்களா? சூப்பர்மேன் படத்திலே பார்த்துருப்பீங்க. ரொம்ப மாதம் வந்து நம்ம சூப்பர்மேன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணனாலயா இல்லை நம்ம கிரிப்டோவுக்கு என்னன்னு தெரியல. கிரிப்டோ வந்து மோஸ்ட்லி இந்த ரூத்தியை பார்த்ததுலேருந்தே ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம சூப்பர் கேர்ள் கிட்ட இவளுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி இண்டிகேஷன் தான் கொடுத்துட்டே இருப்பாரு. நம்ம சூப்பர் கேர்ள் தான் என்ன விளையாடுறியா நீ போ அப்படின்ற மாதிரி இது மாதிரி தட்டி கழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஃப்ரம் த ஸ்டார்ட்ல இருந்தே ரூத்தியை பார்த்த அந்த செகண்ட்ல இருந்தே அந்த டீல் பேசுனதே கிரிப்டோ வந்து ஹெல்ப் பண்ண தான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் அந்த மோஸ்ட்லி அந்த ஹெல்ப்ன்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடியே கிரிப்டோவோட கைண்ட்னஸ் வந்து சூப்பர்மேன் கூட கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் கிரிப்டோவோட கைண்ட்னஸ் எந்த மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்றத ஒரு சீன் மூலியமா காமிச்சிருப்பாங்க. நம்ம ரூத்தி வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சூப்பர் கேர்ள் வந்து பார்ட்டி இந்த சாங்கெல்லாம் போட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த கரண்ட் கனெக்ஷன் அந்த வயரை வந்து பிடுங்கி விட்டது நம்ம கிரிப்டோ தான். ஸோ சூப்பர்மேன் ஒரு மிருகத்தையே வந்து எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு கைண்டாக மாற்றிருக்காரு கொஞ்ச நாள் பழகினதுலையே அப்படின்ற மாதிரி அவ்வளோ டீட்டெயிலிங்காக சூப்பர்மேனோட கேரக்டர் ஆர்க்கை அவரோட அந்த கைண்ட்னஸை அவரோட ஒரு மேட்ரை கிரிப்டோவை வச்சு டீட்டெயிலிங்காக சொல்லியிருக்காங்க பாருங்க. அது ரொம்ப நல்ல விஷயங்க. கிரிப்டோவை வச்சு அந்த ஒரு சீக்வன்ஸை டெரைவ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. பட் நம்ம சூப்பர் கேர்ள் சொன்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு மறுக்க தான் செய்கிறாங்க. தென் ஒருத்தன் வந்து ஒரு கிறுக்க மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. அந்த கிறுக்க என்ன பண்ணிடுறான், அந்த ஸ்வாடை மட்டும் பிடிக்கிட்டு இந்த ஸ்வாடில் சின்ன குழந்தைங்கிட்ட இருக்கக்கூடாது, அதனால் இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு ஒரு கிறுக்க போயிடுவான். அந்த கிறுக்கனை பார்த்ததுக்கப்புறம் சரி போய் தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூப்பர் கேர்ள் அடைஞ்சிக்கிட்டே ஃபஸ்ட்டு போகிற மாதிரி இருந்தாலுமே எப்படியோ ஹெல்ப் பண்ணி அந்த ஸ்வாடையுமே வந்து நம்ம கிரிப்டோவும் சூப்பர் ஹெல்ப் பண்ணி ஸ்வாடை திருப்பி நம்ம ரூத்திக்கிட்டே கொடுத்துட்றாங்க. இவங்க ஹெல்ப் பண்ணதை பார்த்ததுக்கப்புறம் பார்க்க நல்லவங்களா இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த நாள் ரூத்தி வந்து சூப்பர் கிரிக்கெட்டே மறுபடியும் ஹெல்ப் வைக்கலாமே அப்படின்ற மாதிரி வர அந்த சமயத்தில் கிரிப்டோ எப்பவுமே ஸ்டில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலுமே கூட நம்ம சூப்பர் கேர்ள் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவாய்ட் பண்ணி தட்டி கழிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுக்கு நடுவில் மறுபடியும் வந்து சூப்பர்மேன் கால் பண்ணியிருப்பாரு, நீ உன் பர்த்டே பார்ட்டி நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன், ஸோ இடத்துக்கு வந்துருப்போ அப்படின்ற மாதிரி மறுபடியும் நம்ம சூப்பர்மேன் ஒரு கான்வர்சேஷனுங்கிறது கைண்டாக வந்து பேசிட்டு இருப்பாரு. சரி ஓகே யாரோ வந்துட்டாங்க நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சூப்பர் கால் கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ரூத்தி வருவாங்க. இந்த சீனில் நடந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் சூப்பர் கேர்ள் அங்கே வந்து வெளியே கிளம்பிடுவாங்க. அந்த ஸ்பேஸ் விட்டு எதுக்கு வெளியே வந்தாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. மோஸ்ட்லி ரூத்திக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக வெளியே வந்திருப்பாங்கன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். பட் அவங்க வெளியே வந்து அந்த கேப்பில் நம்ம கிரிப்டோவை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கிரிப்டோவே வெளியே தான் வந்திருக்கும். அப்போ தான் நம்ம கிரிம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்பேஸ் டார்கெட் பண்ணியிருக்கான்னு சொன்னோம் இல்லைங்களா? டார்கெட் பண்ண அந்த ஷிப்புக்குள்ளே நம்ம கிரிம் வந்து அடிச்சுட்டு அவங்க ஆளுங்களோட உள்ளே போயிடுறாரு. இந்த ஸ்பேஸ் இப்போ ஆட்டை போட்டு நம்ம இந்த ஸ்பேஸை வெளியே கிளம்பிடுவோன்ற மாதிரி அவர் பிளானை போட்டு ஸ்பேஸ் இப்போ தூக்க கிரிப்டோ வந்து தடுக்கலான்னு போவோம். அப்போ வந்து கிரிப்டோவை வந்து சுட்டுறப்ப ஒரு பாய்சன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கிரிப்டோக்கு ஒரு பாய்சன் அட்டாக் நடந்திருக்கு. அந்த பிளானட் சேர்ந்த ஒரு டாக்டர் மாதிரி ஏதோ ஒரு ஏலியன் வந்து இருக்கும். அவங்ககிட்ட சொல்லி கொடுத்து இதுக்கு வந்து மருந்தெல்லாம் கிடைக்காது, அந்த சுட்டவங்ககிட்டே வந்து ஒரு மருந்து இருக்கும், அதை வச்சு தான் நம்மளால் கிரிப்டோவை காப்பாற்றவே முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிற சமயத்தில் சூப்பர் கேர்ள் இந்த இடத்துல அந்த கிரிம்மை பிடிச்சி அவங்ககிட்ட அந்த மருந்தை வாங்கி கிரிப்டோவை சரி பண்ணிடலான்ற மைண்ட் செட்டோட தான் போகிறாங்க. அதுக்கு போகிற அந்த கேப்பில் நம்ம குருத்தி வந்து எனக்கு நீ சேராக ஹெல்ப் பண்ணிடுறேன், ஒரே கிலோ 2 மாங்காய் அடிச்ச மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லலை. சூப்பர் கேர்ள் ஃபஸ்ட்டு தடுத்துட்டு நீங்கள் மட்டும் இங்கேயே வந்து கிரிப்டோவை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் நம்ம சூப்பர் கேர்ள் சொன்னதை கேட்காம நம்ம ரூத்தி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சூப்பர் கேர்ளை பின்தொடர்ந்து வந்து அவங்க ஏறின அதே ஸ்பேஸ் பஸ்ஸில் அவங்களுமே ஏறிடுவாங்க. வழியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பேஸ் பஸ்ஸில் அந்த ஹைஜாக்கர்ஸ் வந்து இந்த இடத்துல அவங்க கிட்ட இருக்கிற பொருட்கள்லாம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பொருட்கள்லாம் வந்து ஹைஜாக்கர்ஸ் வந்து திருடிட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி ஐடியாவில் வந்து ஹைஜாக் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் சூப்பர் ஸ்பேஸ் பஸ் விட்டு சம்பவம் வெளியே போயிட்டு எல்லோ சனோட பவர் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட சூப்பர் பவர்ஸ்லாம் வந்து காமிச்சு அந்த ஹைஜாக்கர்ஸையும் பிடிச்சி வச்சிடுறாங்க. அந்த ஹைஜாக்கர்ஸுக்கும் நம்ம கிரிமுக்குமே வந்து ஒரு லிங்க் டேரக்டாக இருக்க தான் செய்யுது. அந்த டைத்தில் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரூத்தி வந்து உன்கிட்ட பவர்ஸ்லாம் இருக்குன்னு எனக்கு வந்து நேற்று நைட்லாம் தெரியாது, நேற்று நைட்டு என் பவர் யூஸ் பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் நம்ம ரூத்தி கிட்ட அந்த சூப்பர் கேர்ள் அந்த எல்லோ சென்னு ரெட் சென்னு க்ரீன் சென்னு கிரிப்டோ அதை பற்றின ஒரு சில டீட்டெயிலான மேட்டர்களை பற்றி தான் வந்து சொல்லிட்டு இருப்பா. சொன்னதுக்கப்புறமா நம்ம ரூத்தியுமே சாக்கில் உட்காந்துருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் கிரிம் எங்கே இருக்கான், அவனை வந்து எப்படி பிடிக்குதுன்ற மாதிரி ஒரு சில ஐடியாஸை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சூப்பர் கேர்ள் அந்த ஹைஜாக்கர்ஸ் கிட்டேருந்தே வந்து ஆக்சுவலி கேட்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டே ஒரு புது பிளானட்டுக்கு வந்து நோக்கி போவாங்க. அந்த பிளானட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரில் ஒரு சில ஸ்பேஸ் சூட்டு அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம ரூத்தியோட சேஃப்டிக்காக தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ எந்த இடத்துலையும் பெருசாக யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்போ எதுக்கு அதை தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா
அது அவங்களுக்கும் தெரியாது. தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா எங்கேயுமே யூஸ் பண்ணல. ரூத்தியும் சூப்பர் கேர்ளும் இப்போதைக்கு கிரும தேடி வேற ஒரு பிளானெட்டுக்கு வந்த சமயத்தில் அங்கே ஒரு பார் இருக்கும். அந்த பாரில் வந்து மறுபடியும் போகிறாங்க. அங்கே போயிட்டு பேசிட்டு இருக்கும்போதே ஒரு கிறுக்கன் வந்து ரூத்தி வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனை ரூத்தி ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த கிறுக்கன் ட்ரை பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம சூப்பர் கீழ் இந்த இடத்துல வாழை ஆம் ரெஸ்லிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆம் ரெஸ்லிங் அவனும் ரெடி ஆகும்போது இன்னொரு கிறுக்கன் வந்துடுறான். அந்த கிறுக்கன் என்ன பண்ணிடுறான், இந்த கிறுக்கனை போட்டு அடிச்சு நவுத்திட்டு அந்த கிறுக்கன் சேரில் உட்காந்துட்டு நம்ம ஆம் ரெஸ்லிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது ஆம் ரெஸ்லிங்காமே இவங்க சூப்பர் கிழக்கும் அந்த கிறுக்கனுக்கும் ஆம் ரெஸ்லிங் நடக்குது. அந்த கிறுக்கன் பார்த்து விளையாட்டு கையை உடச்சிச்சுன்னா என்னைய கேட்காதுன்னு சொல்லும் போது நம்ம சூப்பர் கீழ் அவன் கையை உடச்சானாங்க. அந்த கிறுக்கன் கையை உடச்சதை பார்த்ததுக்கப்புறம் அந்த பார்ல உட்காந்து மற்ற கிறுக்கனுங்களாம் இருந்துச்சு. நாங்கெல்லாம் கிறுக்கணுங்கடா அப்படின்ற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் சண்டைக்கு வருவாங்க. எதுக்கு இவனை அடிச்சதுக்கு அவங்க சண்டைக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. பட் சண்டைக்கு வந்துட்டாங்க. சூப்பர் கீழ் இந்த இடத்துல நம்ம ரூதியை வந்து சேஃபாக வந்து ஒரு இடத்துல உட்காருன்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் கீழ் சம்மந்தமே இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு ஒன்று மணின்னு பேசாமல் போட்டு எல்லாத்தையுமே அடிச்சு ஊற்றிடுவாங்க. அடிச்சு நவுத்தி எல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தெரியாதனமா வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா கிறுக்கனுங்களும் வெளியே போயிடுவானுங்க. அவன் தான் வந்து ஏற்கனவே ஒரு கிறுக்கன் கையை உடச்சதுமே உடச்சிட்டா இல்லையா, அதை பார்த்துமாடா அவள் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆளுன்னு தெரியாம இந்த கிறுக்கனுங்கள்லாம் வந்து சௌரியத்துக்கு வந்து நான் ஒரு பெரிய கிறுக்கன் அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காகவே அடி வாங்கிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாரி கேட்டா என்ன கேட்காட்டி என்ன கை காலு எல்லாமே உடஞ்சிட்டு கிறுக்கனுங்க மாதிரியே போயிட்டு இருந்தானுங்க. அதனால தான் சொன்னேன் இவனுக்கு ஒரு சரியான கிறுக்கனுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிறுக்கனுங்க கூட சண்டை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம லோபோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வரப்ப இந்த படத்தில் நம்ம சூப்பர்மேனுக்கு அப்புறம் எனக்கு நான் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா லோபோ தான். சூப்பர்மேன் வர சீக்வன்ஸ் தாண்டி லோபோ வர சினிமே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ லோபோ வர சீக்வன்ஸை இன்னும் படத்தில் அதிகமாக காமிச்சிருந்தாங்க அப்படின்னா படம் கொஞ்சம் ஓகோன்னு ஓடி இருக்கும். பட் அந்த மாதிரியான நம்ம மட்டும் இல்லாமல் போயிடுச்சு. பிகாஸ் லோபோ ரொம்ப கம்மி சீக்வன்ஸ் தான் வருவாப்பில். ஸோ லோபோ வராசி வந்து என்ட்ரன்ஸ் வைஸ் நம்ம மாசா வந்து எழுதுனா உள்ளே வராரு. இந்த கிறுக்கனை பார்த்துருக்கியான்ற மாதிரி அந்த 2 பேர்த்துக்கிட்ட கேட்பாங்க. அவங்க 2 பேரும் இல்லையே பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் லோபோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்லையே இந்த 2 கிறுக்கு இங்கே வந்தா இந்த கிறுக்கு இங்கே வந்ததை நான் பார்த்தேன். பட் நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படி மாதிரி ஒரு மாதிரி டெரராக பேச ஆரம்பிப்போம்ல, ரொம்ப டெரரான சீக்வன்ஸாக போயிட்டு இருக்கோம். இல்லை சார் நீங்கள் ஒன்று பொய் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நான் ஒன்று சொல்லல அப்படின்னு சொல்லும்போது நம்ம லோபோ வந்து சிரிச்சுட்டே பொய் சொல்லுவனே அப்படின்ற மாதிரி குழந்த மாதிரி பண்ணுவாப்புல. அந்த சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி நான் பொய் சொல்லுவனே அப்படின்ற மாதிரி சொல்கிற போது லோபோவோட அந்த ஃபன்னான ஒரு நேச்சரையுமே காமிச்சிருப்பாங்க. பட் இவங்ககிட்ட எப்படி பேசுறது, இவன் ஃபன்னாக பேசுகிறானா திமிரா பேசுகிறான் என்னன்னு தெரியாமல் இந்த தவிரத்தில் ஒரு மருத்தி வந்து நல்லா தானே பேசுறான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அவன்கிட்ட ஹெல்ப் கேட்க போனால் மருத்தி திடீர்னு வந்து நல்லா சிரிச்சுட்டு இருந்தா சந்திரமி ஜோதிகா மாதிரி திடீர்னு கண்ணு சாஃப் ஆகுது, கண்ணு வெள்ளை வெள்ளையா ஆகி டக்குன்னு தூக்கிடுறாப்புல நம்ம ரூத்தியை தூக்கி இங்கே பாரு பாப்பா எங்கெல்லாம் தேவையில்லாம பிரச்சனை பண்ணக்கூடாது ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி என்னை தெரியாமல் நீ ரொம்ப பேசுகிறேன். எனக்கு யாருக்கு இப்போ தேவையில்லாம ரொம்ப டெரராக பேசுறதை பார்த்தா நம்ம சூப்பர் கேளு ஓ தெரியாமல் அவள் வந்து நாங்கள் ஜஸ்ட் 2 பேர் எதிர்த்துலேருந்து வந்திருக்கோம் சுற்றி பார்க்கலாம் தான் வந்தோம் வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சூப்பர் கேள் சொல்லுவாங்க. நம்ம சூப்பர் கேளுக்கு லோபோ யாருன்னு தெரிஞ்சிருக்கு. லோபோ மேலே ஒரு பயமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி நம்ம சூப்பர் கேளுக்கு இருக்க தான் செய்யுது. நம்ம லோபோ வந்துட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிருவாங்க. பிகாஸ் எப்படி கண்டுபிடிச்சாருன்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அவன் வந்து ஒரு ஜாக்கெட் போட்டிருப்பா அதை வச்சு கண்டுபிடிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் கேட்கும்போது கூகுள் எங்கிட்ட அப்படி தான் சொல்லிச்சு. ஸோ அதனால் நான் அதையே சொல்லிடுறேன். பட் சம்பவம் வந்து நம்ம ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோபோ வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுவாப்ல. இதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த 2 ஃபேமிலியுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன் அந்த 2 பேர் இந்த பார்ல இருந்து அந்த 2 பேர் அவங்க தான் ஓனர்ஸு. அவங்க கிட்ட கிரிம் எங்கே இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்குற அந்த சமயத்தில் கிரிம் எங்கே இருக்கான்னு தானே தெரியணும் நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே கூட்டு போய் வைப்பாங்க சூப்பர் கேலும் மருத்தியும். அந்த டயத்தில் நம்ம சூப்பர் கேள் வந்து அவங்களோட கிரிப்டானோட கதையை பற்றி சொல்லுவாங்க. கிரிப்டான் எப்படி அழிஞ்சுது அப்படின்ற மாதிரி காமிக்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம சூப்பர் கேள் தான் ஆக்சுவலி அக்கா. இன்ஜஸ்டிஸ் கேம்லேயே பார்த்துருப்பீங்க நம்ம சூப்பர் கேள் தான் அக்கா. பட் இந்த படத்துக்காக ஒரு சில மாற்றிருக்காங்க. நம்ம சூப்பர் மேன் தான் அண்ணன் அப்படின்ற மாதிரி மூத்தவனா இப்போதைக்கு நம்ம சூப்பர் மேனை காமிச்சிருக்காங்க. பிறந்த குழந்தையான அந்த சூப்பர் மேனை இந்த இடத்துல நம்ம அவங்க கேலரோட அப்பா அம்மா 2 பேருமே இடத்துக்கு வந்து முடி கூட்டுறாங்க. அந்த முடி கூட்டத்துக்கு அப்புறமா தான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பர்த்து நடந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருக்காங்க. சூப்பர் கேர்ள் அங்கே தான் பிறந்திருக்காங்க. பாதி கிரிப்டானியன்ஸ் அந்த அவங்க மட்டும் வீட்டுக்கு போயிட்டு மீதி கிரிப்டானியன்ஸ் உயிரோடு வந்த கிரிப்டானியன்ஸ்லாம் ஒரு தனியாக செல் மாதிரி ஒன்று உருவாக்கி அதுக்குள்ளே சேஃப்டியாக இருந்திருக்காங்க. பட் அதுவுமே வந்து ஆக்சுவலி பார்த்தா அதிகம் தான் செஞ்சுட்டு இருக்கு. அது அழியிறது தான் அழிஞ்சிட்டே இருக்குது அப்படின்ற மேட்டரை கண்டுபிடிச்ச காரா ஜோரோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காரா ஜோரோட தூக்கி நம்ம கேரளில் இருக்க இடத்துக்கு அனுப்பிச்சுட்டு வராங்க. கேரள் நம்ம சூப்பர்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்ததுமே நம்ம அவர் மொழியிலே எர்த் லாங்குவேஜ்லேயே பேசுகிறாப்புல ஒரு மண்ணும் புரியாத நம்ம சூப்பர் கீழே முழிச்சுட்டே நிற்பான். பட் இருந்தாலும் இவன் நம்ம ஊரை சார்ந்தவன் நம்ம கிரக சார்ந்தவன் ஏதோ பேசுறான்னு சொல்லிட்டு இப்போ அவனே வந்து ஒத்து பார்த்துட்டு இருந்தாலுமே கூட சூப்பர்மேன் நம்ம சௌரியத்துக்கு நல்லா ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக பேசுகிறாப்புல. பட் இவன் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாமல் ஒரு மாதிரி அன்கன்வீனியாக ஃபீல் பண்ணுறான் ஸ்டார்டிங்லேருந்தே. ஸோ அந்த டைத்துலேருந்தே ஒரு விஷயம் தெளிவான ஒரு மேட்டரை வந்து நம்ம கிட்ட கன்வே பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா சூப்பர் கேலை பொறுத்தளவுக்கு கிரிப்டா மட்டும்தான் கிரிப்டா மட்டும்தான் லாஸ்ட்டு சொந்தக்காரன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மூமெண்ட்டை சொந்தக்காரங்களாம் பார்க்கறது கிரிப்டோவா மட்டும்தான் அவள் வந்து பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இது மூலியமாக காமிச்சிருப்பாங்க.
தென் இதுக்கப்புறம் எண்டிங்கில் நம்ம சூப்பர்மேனுமே அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க இருக்கிற மாதிரி சீக்வன்ஸில் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் எண்டிங் வரும்போது பார்ப்போம். பட் இப்போதைக்கு அந்த ஸ்டோரிலாம் வந்து கேட்டதுக்கப்புறம் ரூத்தி கிட்ட சொல்லுவா. இதனால தான் சொல்கிறேன், ரிவெஞ்ச் எடுக்கிறன்ற பேரில் பைத்தியகாரத்தமாக ஏதாவது பண்ணேன்னு வையேன், கடைசி வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சூப்பர்கள் சொல்லுவாங்க. அதுக்கிட்ட நம்ம ரூத்தி வந்து ரொம்பவே அந்த டயத்தில் கொஞ்சம் மனசு மாற மாதிரி சீக்வன்ஸில் காமிப்பாங்க. அப்புறம் பார்த்தா அந்த 2 பேர் இருந்தாங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம கிரிம்மை வந்து கூப்பிட்டு இவங்கள போட்டு பொழந்துடலாம்னு சொல்லிட்டு இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க. ஸோ இந்த டயத்தில் கிரிம்முக்கோட ஆர்மியெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல பயங்கர சண்டை நடக்குது. சண்டையில் என்ன சூப்பர் கேர்ள் சம்பவம் பண்ண, நம்ம லோபோ சம்பவம் பண்ண, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சூப்பர் கேர்ள் வந்து ரூத்தி மேலே கோவப்பட்டுறாங்க. என்னன்னா ரூத்தி வந்து கிரிம்மை கொள்ளலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. நான் சொல்லதையும் கேட்காம நீ வந்து கொலை பண்ணுறா பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரி நம்ம சூப்பர் கேர்ளுக்கும் ரூத்திக்கும் நல்ல ஒரு சண்டை வரும். அந்த சண்டையில் நம்ம ரூத்தி கோச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. போனவங்க லோபோவை வச்சு ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா அந்த சண்டையோட எண்டிங்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லோபோ ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்கன்னு பார்த்தா லோபோ வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க நம்ம கிரிமோட டீமை. லோபோவை பிடிச்சிட்டு போன கிரிமோட டீமை சூப்பர் கீழே இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு அடிச்சு நவுத்திட்டு இருப்பாங்க. அடிச்சு நவுத்தினாலுமே கூட அதுக்கப்புறம் கிரிமோ எல்லாமே லோபோ மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே அவங்களுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. நம்ம சூப்பர் கீழே வந்து இந்த இடத்துல மறுபடியும் வந்து அந்த பஸ்ஸை பிடிச்சி ஸ்பேஸ் பஸ் நினைக்கிறேன். அந்த ஸ்பேஸ் பஸ் மறுபடியும் பிடிச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், கிரிம்மை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கிரிம்மை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. கிரிம் இருக்க இடத்துக்கு ஃபைனலாக வந்துடுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தா கடைசியில் அங்கே வந்து கிரிப்டனைட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க தான் செய்யுது. நைட் சன் வந்து க்ரீன் சன் வந்து வந்துடுது. க்ரீன் பச்சை சன்னுக்கு வந்து கிரிப்டனைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காரணத்தினால அது வந்து நம்ம சூப்பர் ஹீரோக்கு கம்ப்ளீட்டாக வீக் ஆகிடுது. இப்போ தான் ஒரு மேட்டர் தெரிய வருது, நம்ம அதே ஸ்பேஸ் பஸ்ஸில் எப்படி நம்ம ரூத்தி இதுக்கு முன்னாடி வந்தாங்களோ அதே மாதிரி சூப்பர் ஹீரோக்கே தெரியாமல் ரூத்தி வந்து மறுபடியும் வந்திருக்காங்க. ரூத்தி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூப்பர் ஹீரோ சேஃபாக ஒரு குகையில் போய் விட்டுறாங்க. ப்ளஸ் அந்த குகையில் விட்டதையுமே தாண்டி சூப்பர் கேலோட அந்த சூட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் வந்து ஆக்சுவலி கொடுத்துருப்பாரு. அதையுமே காமிச்சிருப்பானுங்க. ஸோ அந்த கொடுத்த அந்த சூட்டை வந்து இப்போதைக்கு இவர்கிட்ட சூப்பர் கேல் கிட்ட வச்சுட்டு வந்துட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போயிடுறாங்க. ரூத்தி வந்து எங்கே போனாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிரிம்மை போட்டத்தில் போகிற மாதிரி கிளம்பியிருப்பாங்க. அவங்க வெளியே வந்ததை பார்த்து நம்ம கிரிம்மோட ஆளுங்க சூப்பர் கேலை படக்குன்னு பிடிச்சி ரூத்தியை படக்குன்னு பிடிச்சி தூக்கிட்டு லோபோவை வச்சிருந்த பக்கத்து பிரிசனில் வந்து ரூத்தியை போடுறானுங்க. இதுக்கப்புறம் நம்ம ரூத்தி வந்து ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அந்த வயல் காவலான வச்சே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து வெளியே வந்ததுமே தாண்டி லோபோவே வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க. லோபோவை வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம சூப்பர் ஹீரோ வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சூப்பர் ஹீரோ வந்து ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா, நம்ம லோபோ வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும், அவனை போட்டு பழக்கணும், அவனை போட்டு அடிச்சு நொறுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேத்தா வந்து மாதம் நம்ம லோபோ சொல்லிட்டு இருப்பாப்ல. அது வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் தப்பிச்சு வந்து நம்ம ரூத்தி வெளியில் வந்து நம்ம இவனை ரிவெஞ்ச் எடுக்கலாம் கொண்டாடலாம்னு சொல்லி ட்ரை பண்ண அந்த சமயத்தில் அந்த கிரீன் சன் வந்து போயிட்டு எல்லோ சன் வந்துடும். சூப்பர் கேர்ள் பவர் வந்துடும். சூட்டையுமே போட்டுட்டு சூப்பர் கேர்ள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சூட்டில் வந்து மொத்தம் அப்பியரன்ஸ் ஆயிருப்பாங்க. சூட்டை போட்ட சூப்பர் கேர்ள் போட்டு இருக்கிற எல்லா கிரிமோட் ஆளுங்களையும் போட்டு அடிச்சு நொறுக்கி துவச்சி எடுத்திருப்பாங்க. துவச்சி எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் படுக்க போட்டு பால் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் லோபோ வச்சு ஒரு சம்பவம் வருங்க. கிரனேட்லாம் வச்சு போட்டு தலைமை விளையாடிட்டு இருப்பாப்புல பைக்லலாம் போயிட்டு மாசான ஒரு சீனுக்கு அப்புறம் ஃபைனலி கிரிம் அப்படியே வந்து பிடிச்சிருவாங்க. படுத்துக்கிற பாப்புல கிரிம்மு இவ்வளோ பெரிய பணம் ஃபுல்லாக சம்பவம் பண்ணிட்டு இருந்தியா, இந்த மாதிரி எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு போட்டு தரல, இப்போ உடனே நான் போட்டு தள்ளுறேன் ரூத்தி வந்து அந்த ஸ்வாட் எடுத்து போட்டு தரலாம்னு சொல்லி போகிறேன். அந்த சமயத்தில் சூப்பர் ஹீரோ வந்து படத்தோட கிளைமேக்ஸ் வந்துடுச்சு, இப்படி நல்லா வரணும் அப்படின்ற மாதிரி டேரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக சொல்லுவாங்க. அதை கேட்டு நம்ம ரூத்திக்கும் எல்லாம் புரிஞ்சு கரெக்டு கிளைமேக்ஸ் வந்துடுச்சு, நான் நல்லாவெல்லாம் மாற போகிறேன், நான் ரிவெஞ்ச் எடுக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ரிவெஞ்ச் எடுக்க மாட்டேன்ற மாதிரி கொல்ல மாட்டேன் மாதிரி சொல்லிட்டு சூப்பர் ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நீ கொல்ல என்னடா அம்மாவில் நான் கொல்றேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குருமா வந்து போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளிட்டு கெத்தான ஒரு டைலாக்குமே பேசிடுவாங்க. அதை தூரத்துலேருந்து பார்த்தா நம்ம லோபோ வந்து கிளாப்ஸ் தட்டி விசில் அடிச்சுட்டு இருப்பாரு. அந்த சீனுக்கு தியேட்டரே வந்து அமைதியாக தான் உட்காந்துருந்தது. நம்ம லோபோ மட்டும் கை தட்டி விசில் அடிச்சு கொண்டாடிட்டு இருந்தாப்புல. ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் நடந்து முடிஞ்சு எண்டாவது டே எப்படியோ எந்த கரவோ சூப்பர் ஹீரோ வந்து சம்பவம் கொண்டதுக்கப்புறம் ஏதோ வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இதமாக சொல்லி மனசை மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பர் ஹீரோ அவங்களோட பர்த்டே பார்ட்டியோட ஃபைனல் செலிப்ரேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிமா நினச்சிங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரிப்டோ அவனை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே இடத்தே வந்தது. ஸோ அதனால் அந்த இவனை போட்டு தள்ளதுக்கப்புறமா கிரிம்மை போட்டு தள்ளதுக்கப்புறமா அவங்ககிட்ட இருக்க அந்த மாற்று மருந்து தூக்கிட்டு போயிட்டு நம்ம கிரிப்டோவுக்கு மருந்து கொடுத்து இந்த சீக்வன்ஸில் நம்ம சூப்பர் ஹீரோ வந்து கிரிப்டோவை எழுப்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஓப்பனிங் சீக்வன்ஸில் கிரிப்டோ சூப்பர் ஹீரோ எழுப்பியிருப்பாங்க. ஃபைனல் சீக்வன்ஸில் கிரிப்டோவை சூப்பர் ஹீரோ எழுப்பிடுற மாதிரி காமிச்சு முடிச்சிட்டாங்க. அண்ட் தென் எண்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஹீரோ இந்த இடத்துல நம்ம
ரூத்தி கூட அவங்களோட ஃபைனல் செலிப்ரேஷனை இப்போ தான் வந்து முடிக்க போகிறாங்க. அதில் வந்து ரூத்தி கூடயுமே செலிப்ரேட் பண்ணிட்டு ரூத்தி மறுபடியும் அவங்க இடத்துல விட்டுட்டு சூப்பர் கேர்ள் நம்ம சூப்பர்மேன் படம் ஃபுல்லாக வந்துட்டு எர்த்துக்கு வந்துட்டு எதுக்கு வந்து கூப்பிட்டே இருப்பார் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு சொந்தக்காரன் இருக்கான். சூப்பர்மேன் தான் நம்ம சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சூப்பர் கேர்ள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூப்பர்மேன் கூட எர்த்துக்கு போயிடுவாங்க. இந்த வாட்டி நான் எர்த்தில் ரொம்ப நாள் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நம்ம சூப்பர் கேர்ளை பார்த்ததுக்கப்புறம் சூப்பர்மேனுமே இந்த இடத்துல ஆனந்தமாக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மேன் ஆஃப் டுமாரோக்குன்னு ஒரு பெரிய லேடி இப்போதைக்கு நம்ம மேன் ஆஃப் டுமாரோ படத்தில் இதான் வந்து ஒரு ஓப்பனிங் சீனாகவே இதை எடுத்துக்கலாம். மீன் ஓப்பனிங் சீன் சொல்ல முடியாது. பட் ஒரு செட் பண்ணியிருக்கு. இந்த மேன் ஆஃப் டுமாரோ படத்தில் நம்ம சூப்பர் கேர்ள், சூப்பர்மேன், கிரிப்டோன்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்றா தான் வரப்போகிறாங்க. அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நம்ம இது மூலியமே கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். பீஸ் மேக்கர் இப்போதைக்கு மேன் ஆஃப் டுமாரோ படத்தில் வருவாரான்னு கேட்டிங்க அப்படின்னா தெரிலங்க. பீஸ் மேக்கர் சீசன் 2லேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பீஸ் மேக்கர் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டாங்க. அந்த இடத்துல வந்து அவர் எப்படி தப்பிச்சு வந்தாரா இல்லையான்ற கதை எப்போ சொல்லுவாங்க, சீசன் 3ல சொல்லுவாங்களா இல்லை வேறு ஏதாவது படத்தில் சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுமே கிடையாது. பட் இப்போதைக்கு கிடச்சிருக்க அந்த அப்டேட் படி நம்ம பீஸ் மேக்கர் அந்த கம்ப்ளீட்டாக அந்த காட்டை வந்து அவர் கண்ட்ரோல் எடுத்துருப்பாரு. எல்லா மிருகமே இப்போதைக்கு நம்ம பீஸ் மேக்கர் சொல்கிறதான் கேட்க போகுதுன்ற மாதிரி ஒரு லீகில் சொல்லுது. மேன் ஆஃப் டுமாரோவில் அதுக்கு முன்னாடி ஒரு அடித்தளத்தை போட்டு மேன் ஆஃப் டுமாரோலேயே மேக்ஸிமம் நம்ம இவர் வந்துடுவாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணி என்ன கதை அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி மேன் ஆஃப் டுமாரோ பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த சூப்பர் கேர்ள் படம் இதான் வந்து இந்த படத்தோட முழு கதை. இந்த படத்தை பற்றி உங்கள் தாட்ஸ் என்ன? இப்படியே வந்து இந்த படத்தையும் மோஸ்ட்லி நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் என்னதான் இருந்தாலுமே மேன் ஆஃப் டுமாரோவுக்கு இது முக்கியமான படம்னு சொன்னானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு வழியே இல்லாமல் இந்த படத்தை உட்காந்து பார்த்தேன். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் வேறு வழியே இல்லாமல் இந்த படத்தை உட்காந்து பார்த்தீங்க அப்படின்றதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.